கலாவவ தேசிய பூங்காவில் சுற்றித்திருந்த யானை ஒன்று மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளது. ஆடியாகால கிங்குருவெவ பிரதேசத்தில் உள்ள வீடொன்றுக்கு முன்பாக அறந்து கிடந்த பாதுகாப்பற்ற மின்சார கம்பியில் சிக்கி யானை உயிர் இழந்துள்ளதாக செய்தியாளர் தெரிவித்தனர். மிக நீண்ட 2 தந்தங்கள் மற்றும் வயதான யானை என்பது இதன் சிறப்பம்சமாகும். இதன் காரணமாக உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டில் இருந்து அதிகமான சுற்றுலா பிரயாணிகள் இந்த யானையினை காண வருகை தருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் நிலவுகின்ற தாளமுக்கமானது வடமேற்கு திசையில் மெதுவாக இலங்கையின் கரையோர பிரதேசத்தின் வழியாக தமிழ்நாடு நோக்கி மிக மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இது இன்று மாலை ஒரு சூறாவளியாக வலுவடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அத்தோடு நாளைய தினம் நாட்டிற்கு வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். இருப்பினும் நாளைய தினத்துக்கு பிறகு வானிலையில் ஏற்பட்டுள்ள தாக்கம் படிப்படியாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட 14 லட்சம் ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் நீர்கொழும்பு பிரதேசத்தைச் சேர்ந்த 37 வயதுடைய சந்தேக நபர் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து போலீஸ் சோதனைப் பொருள் தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டார். ஆலய பூசகரை கட்டி வைத்து கூறிய ஆயுதங்களால் தாக்கி அவர் அணிந்திருந்த தங்க சங்கிலியையும் பணத்தையும் கொள்ளையிட்டு சென்ற சம்பவம் யாழ்ப்பாணம் கைதடியில் இடம்பெற்றுள்ளது. வெவ்வேறு நபர்களுக்கு மனைவியை விற்ற கணவன் போலீஸ் நிலையத்தில் அரங்கேறிய சம்பவம். கணவனுக்கு எதிராக மனைவி செய்த முறைப்பாடு தொடர்பில் விசாரணை நடத்துவதற்காக இரு தரப்பினரும் போலீஸ் நிலையத்துக்கு அழைக்கப்பட்ட போது சம்பவத்தில் காயமடைந்த அந்த யுவதி மாவனல்ல வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதுடன் 39 வயதுடைய கணவனை போலீசார் கைது செய்துள்ளனர். அத்தோடு இளம் மனைவியை சில காலமாக கணவனால் வெளித்தரப்பினருக்கு விற்கப்பட்டுள்ளதாகவும் விசாரணையிலிருந்து தெரிய வந்துள்ளது. அம்பாறை மாவட்டம் காரதீவு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாவடிப்பள்ளி சின்னப்பாலம் அருகே உளவு இயந்திரத்தின் ஊடாக பிரதேசத்துக்கு விடுமுறைக்கு வீடு திரும்பிக் கொண்டிருந்த மதரசா சமாந்தர மாணவர்கள் உள்ளிட்ட பலர் வெள்ளத்தில் சிக்கி கடந்த செவ்வாய்க்கிழமை மாலை காணாமல் போயினர். பின்னர் அன்றே மாலை வெள்ளத்தில் இழுத்துச் செல்லப்பட்ட 5 மாணவர்கள் உயிருடன் மீட்பு குழுவினர் தேடும் பொழுது காப்பாற்றப்பட்டனர். குறிப்பாக இத்தேடுதலில் மேலதிகமாக இராணுவம் விசேட அதிரடிப்படையினர் பங்கேற்றதுடன் சாய்ந்தமருது ஜனாசா நலம்புரி மக்கள் பேரவை, மாளிகைக்காடு ஜனாசா நலம்புரி அமைப்பு, காரதீவு தொண்டர்கள் என இன மத வேறுபாடு இன்றி தன்னார்வ இளைஞர்களும் குழுவினர்களும் ஈடுபட்டு வருகின்றனர். மீட்பு பணியின் போது விலை உயர்ந்த மோட்டார் சைக்கிள் 2ம் உளவு இயந்திரமும் நேற்று மீட்கப்பட்டுள்ளது. நாட்டில் எய்ட்ஸ் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக சமூக ஆரோக்கியம் தொடர்பான விசேட வைத்திய நிபுணர் வித்யா மாரிப்பேல் தெரிவித்துள்ளார். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர்கள் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் கடந்த 2023ஆம் ஆண்டில் 694 எய்ட்ஸ் நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். எய்ட்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் 15% 15 வயது முதல் 24 வயதுக்குட்பட்டவர்கள் ஆவார்கள் என குறிப்பிடத்தக்கது. துபாயில் வேலைவாய்ப்பு பெற்று தருவதாக கூறி பண மோசடி செய்து 2 ஆண்டுகள் தலைமறைவாக இருந்த பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கொழும்பு போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். குற்றப்புலனாய்வு பிரிவினால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போதே சந்தேக நபர் வத்தளை பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கையின் எதிர்கால அபிவிருத்தி முன்னுரிமைகள் குறித்து நேற்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் உலக வங்கி குழுமத்தின் தலைவர் அஜய் பங்கா ஆகியோருக்கு இடையில் மெய்நிகர் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. கல்வி, சுகாதாரம், சமூக பாதுகாப்பு மற்றும் பொருளாதார செழிப்பு போன்ற துறைகளில் புதுமையான தீர்வுகளை நடைமுறைப்படுத்த இலங்கைக்கு நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்குவது தொடர்பில் அவர் முன்னுரிமை அளித்துள்ளார். சீரற்ற காலநிலையில் எச்சரிக்கைகளை மீறி நேற்றைய தினம் யான் நோயா முகத்துவாரத்துக்கு அருகில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது தந்தை மற்றும் மகன் இருவரும் படகு கவிழ்ந்த நிலையில் தந்தை காணாமல் போனதாகவும் மகன் தப்பித்து நீந்தி கரை சேர்ந்துள்ளார்.